வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து ஒடிசாவில் தரையேறி செயலிழந்த நிகழ்வு இப்போது உத்தரப்பிரதேசத்தில் நிலை கொண்டிருந்து உத்தரப்பிரதேசத்தில் இன்று நிலை கொண்டிருந்தாலும் இன்று மாலைக்கு பிறகு புதுதில்லியை சென்றடைய இருக்கிறது. இந்த நிகழ்வு நாளை புதுதில்லியை சென்றடைந்த பிறகு மீண்டும் செப்டம்பர் 14ஆம் தேதி உத்தரகாண்டை சென்றடைய இருக்கிறது. உத்தரகாண்ட் சென்ற பிறகு படிப்படியாக முற்றிலுமாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு இன்று செப்டம்பர் 12ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்துக்கு கனமழை, மிக கனமழை வரை கொடுத்து கொண்டிருக்கிறது. மேலும் மத்திய பிரதேசத்துக்கு லேசான மிதமான மழை பெரும்பாலான இடங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைத்து கொண்டிருக்கிறது. புதுதில்லிக்கு கனமழை, மிக கனமழை, அதீத கனமழை வரை இன்று கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த நாள் முழுவதும் புதுதில்லிக்கு கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு மழை புதுதில்லிக்கு இன்று இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று மாலைக்கு பிறகு மத்திய பிரதேசத்தில் மழை விலக வாய்ப்புள்ளது. புதுதில்லிக்கு தொடர்ந்து இன்று நாள் முழுவதும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை காலை மதியம் வரை, நாளை செப்டம்பர் 13ஆம் தேதி மதியம் வரை கனமழை, மிக கனமழை வரை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மதியத்துக்கு பிறகு கனமழையாக மாற இருக்கிறது. நாளை மாலை வரை கனமழை, மிக கனமழை வரை கொடுத்து அதீத கனமழை வரை கொடுத்து நிகழ்வு நாளை மாலைக்கு பிறகு உத்தரகாண்டை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரகாண்டை சென்ற பிறகு முற்றிலுமாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 14ஆம் தேதி மாலைக்குள் முற்றிலுமாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு நிகழ்வு மேற்கு வங்கத்துக்கு செப்டம்பர் 14ஆம் தேதி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு 13ஆம் தேதி வரும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் அந்த நிகழ்வு மெல்ல நகர்ந்து வருகிறது. இந்த நிகழ்வு செப்டம்பர் 13ஆம் தேதி மேற்கு வங்கத்தை வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம் வழியாக ராஜஸ்தான் நோக்கி சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இந்த நிகழ்வு அதிகபட்சம் உத்தரப்பிரதேசம் வரை சற்று தீவிரமாக பயணிக்க வாய்ப்புள்ளது. அதன் பிறகு படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு ராஜஸ்தான் சென்ற பிறகு செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இந்த நிகழ்வால் மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை கேரளா, கர்நாடகாவுக்கு வருகிற நாட்களில் பெரிதாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்பில்லை. வருகிற நாட்களில் நாளை முதல் மாலை நேர மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தீவிரம் குறைந்து ஆங்காங்கே மழை லேசான மிதமான மழையாக மாற இருக்கிறது. கணவாய் பகுதியிலும் பெரிதாக வரக்கூடிய நாட்களில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மேலும் தமிழகத்திலும் வெப்பச்சலன மழை என்பது வருகிற நாட்களில் படிப்படியாக தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. 15ஆம் தேதியிலிருந்து ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தமிழகத்தில் வருகிற நாட்களில் வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலுக்கு செப்டம்பர் 21ஆம் தேதி தென்சீன கடலிலிருந்து ஒரு தாழ்வு பகுதி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு சற்று தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தீவிரப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழையும் செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கணவாய் பகுதியில் நேற்றை விட இன்று குறைவான மழைப்பொழிவு மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை இன்று சிவகாசி, விருதுநகர், சாத்தூர், இருக்கன்குடி இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேலும் தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று வால்பாறை பொறுத்தவரை வால்பாறைக்கு லேசான மிதமான மழை சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கொடைக்கானலுக்கும் இன்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஆங்காங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாநகரம் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதி நேற்றை விட இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி காரமடை,
மேட்டுப்பாளையம், அன்னூர் இந்த இடங்களுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேலும் தெற்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பாலக்காட்டுக்கும் லேசான மிதமான மழையாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சிக்கு கிழக்கு பகுதி என்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. லேசான தூறல் மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் பெரிய நகமம், கிணத்துக்கடவு இந்த இடங்களுக்கெல்லாம் நேற்று லேசான சாரல் கிடைத்திருக்கும். இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. கருமேகங்கள் மட்டுமே சூழ்ந்து காணப்படும். மேலும் உடுமலைப்பேட்டைக்கும் லேசான தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரிதாக இன்று மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேலும் திருப்பூர் மாவட்டத்திலும் லேசான மழைப்பொழிவு இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு மாவட்டத்திலும் வடக்கு பகுதி லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதி லேசான மழைப்பொழிவு வெப்பச்சலன மழை இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, மதுரை கிழக்கு பகுதியிலும் இன்று ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், சீர்காழி, திருவாரூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்று கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. எங்கேயாவது ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை, திருவள்ளூர், தாம்பரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, கடலூர், கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களை பொறுத்தவரை எங்கேயாவது ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. எங்கேயாவது இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும். மேலும் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கும் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. தென்கடல் ஓரங்களில் லேசான மிதமான மழையாகவும், மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை எங்கேயாவது இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்களுக்கும் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளில் எப்பயாவது ஒரு முறை லேசான மழைப்பொழிவு அல்லது தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. நாளை செப்டம்பர் 13ஆம் தேதியும் தமிழகத்தில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்பது. தென்கடல் ஓரங்கள், டெல்டா மாவட்டங்கள் இரு இடங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்மேற்கு பருவமழை இன்றை விட நாளை தீவிரம் குறைந்துவிடும். மாலை நேரங்களில் மட்டுமே ஆங்காங்கே தென்மேற்கு பருவமழை இருக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதியில் லேசான சாரல் அல்லது தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை செப்டம்பர் 13ஆம் தேதியும். செப்டம்பர் 14ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை போல கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென் மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்கள், திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 14ஆம் தேதி. மேலும் செப்டம்பர் 15ஆம் தேதியும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்தே காணப்படும். செப்டம்பர் 16ஆம் தேதி முதல் தமிழகத்தில் இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பம் உயர்ந்த இடத்தில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும். வடக்கு கடலோர மாவட்டங்கள், மேலும் தெற்கு கடல் ஓரங்களிலும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மட்டுமே தென்மேற்கு பருவமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவும் கணவாய் பகுதிக்கு பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலன மழை என்பது கடல் ஓரங்களில் மட்டுமே இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் பெரிதாக வெப்பச்சலன மழை வருகிற நாட்களில் கிடைக்க வாய்ப்பில்லை. செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 21ஆம் தேதி தென்சீன கடலிலிருந்து வங்கக்கடலுக்கு ஒரு தாழ்வு நிலை வர இருக்கிறது. அந்த நிகழ்வு தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு செப்டம்பர் 21ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலன மழை ஆங்காங்கே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை சீராக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு தென்சீன கடலிலிருந்து அடுத்தடுத்த நிகழ்வு தென்சீன கடலிலிருந்து வங்கக்கடலுக்கு வரும் என்பதால் தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்திலும் செப்டம்பர் 21ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக வெப்பச்சலன மழை கடலோர மாவட்டங்களுக்கு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா வரை
காற்றின் வேகம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. நேற்றை விட இன்று காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படுகிறது. மேலும் மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 13, 14 தேதிகளில் காற்றின் வேகம் சற்று குறைந்தாலும் செப்டம்பர் 15ஆம் தேதி காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலிலும். மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரை வடகிழக்கு வங்கக்கடலில் காற்றின் வேகம் இப்போது செப்டம்பர் 12, 13 தேதிகளில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே வங்கக்கடலில் வடக்கு வங்கக்கடலில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.